ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாமாங்க. இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மீனா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சொந்தமாக கிளினிக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். தன்னை போலவே ஒரு டாக்டர் லைனில் இருந்தாலும் ஓகே, அல்லது வேறு ஏதாவது டீச்சர், இன்ஜினியரிங் இந்த மாதிரி லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செட்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க தாங்க. காடு ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க. இவங்களுடைய அம்மா டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அண்ணாவும் ஐஏஎஸ் எழுதிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வீட்டோட மணமகனாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. திருமணம் ஆயிருந்தாலும் ஓகே தாங்க, ஆனால் குழந்தை மனைவி இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரன் பேர் பார்த்திங்கன்னா நித்யா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. துணி கடை வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அரியலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும். குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு 10வது படிச்சிருந்தாலும் ஓகே தாங்க. ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. விவசாயம் பண்ணுறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க பேரில் ஒரு 2 லட்ச ரூபா இது பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான். ஏன்னா இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு துணை யாரும் இல்லை. இவங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.